தமிழ்நாட்டுக்கு நிதியை அறிவித்த நிர்மலா சீதாராமன். 4144 கோடி விடுவிக்கப்பட்டது. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுப்பது போன்று தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியையும் மாதந்தோறும் வழங்கிய போதும் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தரவில்லை என்று சொல்லி அரசியல் செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். அதிலும் மும்மொழி கல்விக் கொள்கையை ஆதரிக்காத போதும் அதற்கான நிதியை தங்களுக்கு தரவில்லை என்று அரசியல் செய்துள்ளார் மு.க.ஸ்டாலின். அதோடு நாங்கள் மும்மொழி கல்வியை ஆதரிக்காத போது எங்களது அதற்கான நிதி தர வேண்டும் என்று அதற்கு உத்தரவிடுமாறு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போதும் மத்திய அரசு உறுதிபட மறுத்துவிட்டது. இந்த நேரத்தில் நேற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளும் தங்களுக்கு தேவையான செலவுகளை வேகப்படுத்தவும் அரசு நலத்திட்டங்கள் வளர்ச்சி பணிகளை செயல்படுத்தவும் மத்திய அரசு 1,06,603 கோடி மதிப்பிலான கூடுதல் வரி விதமான நிதியை வெளியிட்டு இருக்கிறது. அதாவது மாதந்தோறும் வரி விதான நிதி ஒவ்வொரு மாதத்திலும் 10ஆம் தேதி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. ஆனால் இந்த முறை பண்டிகை கால செலவை கருத்தில் கொண்டு அக்டோபர் 10ஆம் தேதி கொடுக்க வேண்டியதை முன்கூட்டியே கூடுதலாக வழங்குகிறது. குறிப்பாக தீபாவளி பண்டிகை வரப்போவதால் மாநில அரசுகளுக்கு நிதி தேவைப்படும், அதோடு வளர்ச்சி திட்டங்களுக்கும் தேவைப்படும் என்பது போன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டு கூடுதல் நிதியாக இந்த நிதியை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு விடுத்துள்ள நிதி பட்டியலில் ஆந்திராவுக்கு 4212 கோடி, அருணாச்சலம் பிரதேசத்திற்கு 1285 கோடி, அஸ்ஸாமுக்கு 3178 கோடி என்று பட்டியலிட்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டுக்கு 4144 கோடி நிதியை விடுத்துள்ளார்கள். தமிழ்நாட்டுக்கு 4144 கோடி நிதியை விடுவித்துள்ளார்கள். தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சகம் செய்வதாக திமுக தொடர்ந்து அரசியல் செய்து வரும் நிலையில் தற்போது மத்திய அரசு மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுக்கு கூடுதலான வரியை விடுவித்து இருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சமீபத்தில் தான் GST 2.0 அமல்படுத்தப்பட்டு பல அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி குறைக்கப்பட்டது. இந்த நேரத்தில் மாநில அரசுகளுக்கு மற்றொரு பரிசாக இந்த நிதியை மத்திய அரசு வழங்கியிருப்பது பாராட்டுகளை பெற்று வருகிறது. இப்படி கூடுதலாக இந்த நிதியை பற்றி அரசு கொடுத்திருப்பதற்கு பல மாநிலங்களும் நன்றி தெரிவித்து ஒரு நிலையில் தமிழக அரசு சார்பில் இதுவரை மத்திய அரசுக்கு எந்த ஒரு நன்றி அறிவிப்பும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. புதிய ரூட்டில் தமிழ்நாட்டுக்குள் வரும் தேசிய கல்வி, மோடி போட்ட அதிரடி பிளான். PM ஸ்ரீ பள்ளிகளாக மாறும் முக்கிய பள்ளிகள். திமுகவுக்கு அதிர்ச்சி செய்தி வெளியிட்ட டெல்லி. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை ஹிந்தியை எதிர்த்து அரசியல் செய்கிறோம் என்பதின் பேரில் தமிழ்நாட்டில் மத்திய அரசின் மும்மொழி கல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தொடர்ந்து அடம் பிடித்துக் கொண்டு வருகிறார். அதே சமயம் ஆரம்பத்தில் இந்த கல்வியை தான் ஏற்றுக்கொள்வதாக அவர் கூறியதால் அதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கியது. ஒரு கட்டத்தில் இந்த விவகாரத்தில் மு.க.ஸ்டாலின் பல்டி அடித்துவிட்டார். ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்வதாக சொன்னவர் பின்னர் மறுத்து அதற்குள் ஹிந்தி எதிர்ப்பு அரசியலை கொண்டு வந்தார். அதன் காரணமாகவே இந்த மும்மொழி கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாட்டுக்கு ஆரம்பத்தில் கொடுத்து வந்த நிதியை மத்திய அரசு நிறுத்தியது. இதன் காரணமாக தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை மத்திய அரசு தரவில்லை என்று மு.க.ஸ்டாலின் அதை வைத்து பெரிய அரசியலே செய்து வருகிறார். அதோடு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக அரசு மாணவர்களின் கல்வி குறித்து கவலைப்படாமல் அதிலும் அரசியல் செய்கிறது என்று தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார் என்ற போதும் இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை வைத்து ஹிந்தியை தமிழ்நாட்டில் திணிக்க பார்க்கிறார்கள் என்று ஒரு அரசியல் ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அதாவது பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இதை அவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு நிதி வரவில்லை என்றாலும் பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்தால்தான் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வர முடியும் என்பதனால் இதை மு.க.ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியான நிலையில் தற்போது மத்திய அரசு நாடு முழுவதும் 5862 கோடி செலவில் 57 புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை திறக்கப் போகிறது. பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் இதற்கு ஒப்புதல் கொடுத்துள்ளார்கள். குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்களின் குழந்தைகளின் கல்வி தேவையை எளிதாக்கும் வகையில் இந்த புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை தொடங்க பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளார். 2026-27 ஆண்டு முதல் 9 ஆண்டு காலத்தில் 57 புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை மத்திய அரசு தொடங்கப் போகிறது. அதற்கான நிதியாகத்தான் 5862 கோடியை தற்போது விடுவித்துள்ளார்கள். குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கை 2020க்கான முன்மாதிரி பள்ளிகளாக இந்த 57 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை திறக்கப் போகிறார்கள். முக்கியமாக கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை பொறுத்தவரை பாதுகாப்பு மற்றும் துணை ராணுவ படைகள் உட்பட மத்திய அரசின் பணியிட மாற்றம் செய்யக்கூடிய ஊழியர்களின் குழந்தையும்
கல்வி தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. அந்த கல்வியின் தரத்தை கட்டமைக்கும் வகையில் 1962ஆம் ஆண்டில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. குறிப்பாக மத்திய பள்ளிகள் அமைப்பு மத்திய கல்வி அமைச்சகத்தின் ஒரு பிரிவாக இதை தொடங்கியது. தற்போதைய நிலவரப்படி 1288 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் நடத்தப்பட்டு இந்த ஆண்டு ஜூன் மாத நிலவரப்படி இந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 13.62 லட்சம் மாணவிகள் படித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் புதிய கல்விக் கொள்கைப்படி இந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை PMC பள்ளிகளாக மாற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதாவது தேசிய கல்விக் கொள்கை 2020 படி 913 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் பிரதமரின் ஸ்ரீ பள்ளிகளாக மாற்றப்பட்டுள்ளன. குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த கேந்திரிய வித்யாலயா PMC பள்ளிகளாக மாற்றப்பட உள்ளது. இந்த கல்வியின் தரத்தை புரிந்து கொண்டு அதிகப்படியான மாணவ மாணவிகள் இதில் பயில ஆர்வம் காட்டும்போது மத்திய அரசு ஊழியர்களின் பிள்ளைகள் மட்டுமின்றி மற்ற மாணவ மாணவிகளையும் இந்த பள்ளிகளில் சேர்ப்பதற்கு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அந்த அடிப்படையில் தான் முதல் கட்டமாக கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் இனிமேல் தங்களது அனைத்து மாணவ மாணவிகளும் பயிலலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளில் மும்மொழி கல்விக் கொள்கையை ஆதரிக்க மாட்டோம் என்று மு.க.ஸ்டாலின் வம்படியாக இருந்து வந்த நிலையில் தற்போது மத்திய அரசு கேந்திர வித்யாலயா பள்ளிகளையும் PMC பள்ளிகளாக மாற்றி தமிழ்நாட்டுக்குள் என்ட்ரி கொடுக்க போகிறார்கள். அடுத்த செய்தி, இந்தியாவில் ஜனநாயகத்திற்கு கடும் அச்சுறுத்தல். கொலம்பியாவுக்கு போன இடத்தில் மோடியை தாக்கி பேசிய ராகுல் காந்தி. எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி எப்போது வெளிநாட்டுக்கு சென்றாலும் பாஜக அரசையும் பிரதமர் மோடியையும் விமர்சிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். ஏற்கனவே அமெரிக்கா சென்ற இடத்தில் இந்தியாவை விமர்சித்து கடுமையான எதிர்ப்புக்கு உள்ளானார் ராகுல் காந்தி. என்றாலும் இப்போது கொலம்பியா சென்ற இடத்திலும் இந்தியாவை விமர்சனம் செய்து பேசியுள்ளார். இந்தியாவில் 140 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். சீனாவை விட மாறுபட்ட கட்டமைப்பு. இந்தியாவில் பல மொழிகள், கலாச்சாரங்கள், மரபுகள், மதங்கள் கொண்ட அமைப்பாக உள்ளது. அந்த வகையில் மிகவும் சிக்கலான ஒரு அமைப்பை இந்தியா கொண்டுள்ளது என்று கூறியிருக்கும் ராகுல் காந்தி, இந்தியாவில் அனைத்து மக்களுக்கும் இடையிலான உரையாடல் நடத்தப்படவில்லை. அதிலும் தற்போது பாஜக அரசால் ஜனநாயக அமைப்பின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. பாஜக அரசின் இந்த தாக்குதலால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதோடு சீனா செய்வதை இந்தியா செய்ய முடியாது. அந்த நாடு மக்களை அடக்கி சர்வாதிகார அமைப்பை நடத்துகிறது. ஆனால் எங்கள் அமைப்பு அதை ஏற்றுக்கொள்ளாது. அது 2016ஆம் ஆண்டில் பாஜக அரசின் பண மதிப்பிழப்பு கொள்கை தோல்வியடைந்துவிட்டது. கருப்பு பணத்தை ஒழிப்பதாக சொல்லி அவர்களால் ஒழிக்க முடியவில்லை. அந்த வகையில் இந்தியாவை ஆளும் பாஜக அரசின் ஊழல் அதிகரித்துவிட்டது. குறிப்பாக பிரதமர் மோடியுடன் நேரடி தொடர்பில் இருக்கும் 3-4 வணிக நிறுவனங்கள் பொருளாதாரத்தை கைப்பற்றி கொண்டன. இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும். அப்போதுதான் இந்தியா வளர்ச்சியை நோக்கி செல்லும் என்று கொலம்பியாவுக்கு போன இடத்தில் இந்தியாவை விமர்சனம் செய்திருக்கிறார் ராகுல் காந்தி. விஜய்க்கு எதிராக படிப்படியாக காய் நகர்த்தும் திமுக. கரூர் விவகாரத்தில் 41 பேர் உயிரிழப்பு சம்பவத்தில் திமுகவின் செந்தில் பாலாஜி இருப்பது போன்று தமிழக வெற்றி கழகத்தினர் மிகப்பெரிய பரப்புரை செய்துவிட்டார்கள். அதற்கேற்ப அந்த ஏரியா மக்கள் செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டி வருகின்றனர். அதனால் இதன் பின்னணியில் திமுக இருப்பது போலவே ஒரு சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால் இதை படிப்படியாக மாற்ற வேண்டும் என்பதற்கான முயற்சியில் தற்போது திமுக ஈடுபட்டிருக்கிறது. அதனால் விஜய்க்கு எதிரான வீடியோக்களை ஒவ்வொன்றாக திமுக தரப்பு வெளியிட தொடங்கியுள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அமுதா IAS ஒரு வீடியோ வெளியிட்டு விளக்கம் கொடுத்திருந்தார். அதற்கு அடுத்த நாள் செந்தில் பாலாஜி மீடியாக்களை சந்தித்தார். இந்த நிலையில் நேற்று செருப்பு வீசிய இளைஞரின் வீடியோவை திமுக தரப்பு வெளியிட்டார்கள். அதையடுத்து ஆம்புலன்ஸ் வந்தது ஏன், போலீசார் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் விளக்கம் அளித்தார். இப்படி அரசு துறை அதிகாரிகள் மூலம் திமுக பக்கம் தவறில்லை என்பது போன்ற ஒரு கட்டமைப்பை தற்போது திமுக உருவாக்கி வருகிறது. அதன் காரணமாகவே இந்த நேரத்தில் விஜய் மீது கைது நடவடிக்கை எடுத்தால் திமுக மீது அதிருப்தி இன்னும் அதிகரித்துவிடும் என்பதற்காகவே இந்த விஷயத்தில் மு.க.ஸ்டாலின் அடக்கி வாசித்து வருவதாகவும் திமுக வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள்.